தமிழுக்கு கெட் அவுட்டா? அப்படி நான் ஆங்கிலத்துக்கு கட் அவுட்டா? இதை நான் சும்மா விட மாட்டேன். நீயா நானால அத்திப்பூத்தா மாதிரி ஏதாவது ஒரு எபிசோட் உருப்படியான எபிசோடாக வரும். அந்த வகையில் இந்த எபிசோட் ரொம்ப உருப்படியான எபிசோட். இந்த வீடியோவில் நாம் தங்கிலீஷ் தற்குறிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. ஆரம்பத்திலேயே கோபின்னா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு போர்டை வச்சு. தங்கிலீஷ் எழுதுவீங்க? ஆமா. ஏவாங்க? ஐயோ, இதே என்ட்ரி ஆகுறா. அது என்ன பொண்ணா ரம்முன்னு மட்டும் கும்முன்னு உத்து குத்துற? இந்த பொண்ணு பேசுறத நல்லா கவனிச்சா ஆங்கிலம் பேச தெரிஞ்சவங்க டக்குன்னு சிரிச்சிருவாங்க. ஏன்னா இங்க பல பேர் சோ என்ற வார்த்தை இல்லைன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் பேசவே தெரியாது. அதனால சோன்ற வார்த்தையை இவங்க சௌகரியத்துக்கு போட்டு சாகடிச்சிட்டு இருக்காங்க. அதை வச்சு பேசினா பெரிய அறிவாளிகளா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நக்கல் வராயாவே. கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே. நோட்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கிலீஷ்ல தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு என்ன புரியலதா, ஒண்ணு நீங்க இங்கிலீஷ்ல எழுதி போடுங்க, இல்ல தமிழ்ல எழுதி போடுங்க. இது ஒரு வே ஆஃப் ஃபன் தானே. என்ன தம்பி நீங்க பாட்டுக்கு இது நகைச்சுவை கீழே எழுதினா கூட இது நகைச்சுவை இல்ல. இந்த அறிவாளி தம்பிக்கு கீழே படிக்கிற பசங்களையும் அவங்களுடைய எதிர்காலத்தையும் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு மக்களே. நீங்க யோசிச்சு பாருங்க அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு. குமாரு, அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. தமிழ்ல பாத்தீங்கன்னா பெரிய வருமா அப்படின்றது தெரியாது. தங்கிலீஷ்ல ஈஸியா இருக்கும். அடிப்படையிலேயே இவருக்கு தமிழ் சுத்தமா தெரியல. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. மழலை மொழியின் அடி எல்லாம் அழகுதான். தமிழோட சிறப்பெழுத்து ராவையே இந்த பொண்ணுக்கு உச்சரிக்க தெரியல. இதுல சோன்ற வார்த்தையை மட்டும் அப்படியே ஸ்டைலா யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறாங்களாம். இங்கிலீஷ்லயே அறகுறதான்னு நல்லாவே தெரியுது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நீங்க பிரெஞ்சு படிச்சீங்க, இப்ப ஹிந்தி எழுதுவீங்களா? மக்கடிச்சு படிச்சேன் சார். ஆக்சுவலி தம்பி ஒரு மகப் தற்குறி. தாய்மொழியும் தெரியாது, இந்தியும் தெரியாது. ஆனா கூட்டத்தோட கூட்டமா வாழ்ற கோஷ்டின்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா எந்த ஒரு மொழியிலையும் கம்ப்ளீட்னஸ் இல்லாம தான் இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. தமிழ்ல எழுதி அனுப்பினாலும் அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க, பூமர்னு ரிப்ளை பண்ணுவாங்க. யாரு? ஏன் தமிழ இங்கிலீஷ்ல டைப் பண்றீங்கிறதா எனக்கு புரியல. அது பூமர்னா இது மக்கள் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 95% இளம் தலைமுறையின் எண்ணத்தை தான் இந்த பெண் பிரதிபலிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி கோபினா சரியா சொல்றாரு. ஒன்று ஆங்கிலத்தில் டைப் பண்ணணும், இல்லைன்னா இங்கிலீஷில் பண்ணணும். ஆனால் பெரும்பாலான மடச்சாம்பிராணிகள் எந்த மொழியும் தெரியாம இஷ்டத்துக்கு தமிழையே தங்கிலீஷில் டைப் பண்ணி காமெண்ட் பண்றாங்க. நம்ம வீடியோலையும் நிறைய பேர் தமிழையே போட்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பெருமை வேற அவங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ஷார்ட் ஃபார்மாக எங்களுக்கு புரிஞ்ச மாதிரி யூஸ் பண்ணுறோன்னு வேற அவங்க பீத்திக்கிறாங்க. இதில் பெருமைலாம் கிடையாது, மொழி அழியுதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டுது. பெருமைப்படுற இவங்க கிட்ட 3 சுழினா எங்க வரும், 2 சுழினா எங்க வரும்னு கேட்டா சோலி முடிச்சு. கண்டெம்பரரி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கேர்ள் ஒரு அந்தி மாலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு போட்டோ வச்சதுன்னு வச்சுங்களேன், அழகா ரசிப்பாங்க தானே. கோபினா சொன்ன மாதிரி சரளமா ஆங்கிலம் பேசக்கூடிய பல பெண்கள் அவ்வளவு அழகா தமிழ்ல எழுதுறதையும் தமிழ் படிக்கிறதையும் நானே பார்த்திருக்கேன். அவங்களையே பூமர்னு நினைச்சுக்கிட்டது கிடையாது, அவங்க தாழ்த்தி நினைச்சதும் கிடையாது. ஆனா இது மாதிரி பெண்கள் தான் தங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால ரியல் பூமர்ஸாவே இருக்கிறாங்க. தங்கிலீஷ்ல பேசாத தங்கிலீஷ்ல எழுதுறாங்க, அவ்வளவுதான். தப்புதான். கோபினா இந்த தற்கூரிய செருப்பால அடிச்சிருக்காரு. தான் என்ன பேசுறோன்னே தெரியாத இது போன்ற ஆட்கள் நிறைய பேர் தங்களை தாங்களே அறிவாளின்னு நினைச்சிட்டு சுத்துறாங்க. அதுலயும் பெரும்பாலானோர் யூடியூப்ல தங்களை அறிவியலாளர்கள் வேற சொல்லிட்டு சுத்துறாங்க. எப்பேற்பட்ட மூளை எழுந்த தலைமுறையை நம்ம கல்வி முறை உருவாக்கி இருக்குன்னு இவர் சொல்றதுலயே தெரியுதா மக்களே? அப்பேற்பட்ட கல்வி முறையை தான் இப்ப இருக்க பசங்க படிச்சுட்டு வராங்க. தாய்மொழி அழிஞ்சிரும், தாய்மொழியை காப்பாற்றணும்னு ஒரு கூட்டம் தமிழர்களுக்கே தமிழ் மொழியை தெரியாம அழிச்சிட்டாங்க. சரி இந்தி கத்துக்கலாம்னு பார்த்தா அதுலயும் மக்கப் பண்றதை மட்டுமே வேலையா வச்சிருக்கோம். அதுவும் வேணாம், அது ஆரிய மொழின்னு ஒரு பக்கம் உருட்டினாலும் சரி ஆங்கிலமாச்சு உருப்படியா கத்துக்கிட்டோமான்னு பார்த்தா சோன்ற வார்த்தையை போட்டு சாவடிச்சுட்டு இருக்கோமே தவிர அதையும் உருப்படியா கத்துக்கல. இந்த லட்சணத்துல ஆரியமே பார்ப்பானே 2000 வருஷமா எங்களை நசுக்குனியா பிதுக்குனியான்னு வேற உருள வேண்டியது. வெக்கமா இல்ல? அப்ப ஒரு ஜெனரேஷனே தமிழ் படிக்க தெரியாத ஜெனரேஷன், அதனால தான் நான் தங்கிலீஷ்ல எழுதுறேன் அப்படின்னு சொல்றீங்க. இவங்க சொன்ன மாதிரி தமிழை படிக்க தெரியாத, தமிழை எழுத தெரியாத திண்டாடும் தலைமுறை கடந்த 15 வருஷத்துல உருவாகிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் தாய்மொழியில படிக்கிறதையே ரொம்ப கஷ்டமா பாக்குற கூட்டமா தமிழ்நாட்டு தற்குறி கூட்டம் உருவாகியதுதான். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். பாவி
இந்தியாவை விட அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய ஜப்பான், கொரியா, சீனா போன்ற நாடுகளில் தாய்மொழி கட்டாயம். தாய்மொழியை கத்துக்கிட்ட பிறகுதான் மற்ற மொழியை கத்துக்கணும். அதுவும் இல்லாம தாய்மொழியின் வாயிலாகவே அறிவியல், கணிதம், வானியல், உயிரியல்னு எல்லாமே கற்றுத்தரப்படுது. ஆனா இங்க தாய்மொழியுடைய பெயரையே தமிழ்னு சொல்லுதுங்க சில தற்குறிங்க. தமிழ்ல எழுதுமா, ஃபுல்லா எழுதுமான்னு என்னைய ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தமிழ்ல. உனக்கெல்லாம் பேசவே தெரியல. திணிக்கிறாங்களாம். ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடுங்கன்னு சொன்னா அடிமைத்தனத்தை திணிக்கிறாங்கன்னு சொல்றது, துப்பட்டா போடுங்கன்னு சொன்னா ஐயோ ஆணாதிக்கத்தை திணிக்கிறாங்கன்னு சொல்றது, ஊர் சுத்தாதீங்க டோழின்னு சொன்னா அடக்குமுறையை திணிக்கிறியான்னு சொல்றது. இந்த காலத்துல ஆண்கள், பெண்கள் எல்லாருமே அவங்களுடைய குறைகளை திருத்திக்க சொன்னா உடனே திணிக்கிறாங்க, பிதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு விக்டிம் கார்ட் பிளே பண்றதையே வேலையா வச்சிருக்காங்க. இவங்களுடைய இந்த செயல் இவங்களுடைய கையாலாகாத தனத்தையே காட்டுமே தவிர இவங்கள புத்திசாலிகளாக பொதுவெளியில் காட்டாதுன்னு இவங்க எப்பதான் புரிஞ்சுப்பாங்களோ தெரியல. சத்திய சோதனை. பிசினஸ் லாங்குவேஜ்ங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் சார். இப்போ பிசினஸ் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ், கோ வித் இங்கிலீஷ். யாரும் அதை क्वेश्चन பண்ணல. சாட்ங்கிறது ரொம்ப பிரெடாமினன்ட்டான ஒரு பார்ட் ஆஃப் ரொட்டீன் சார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பண்றா. வர நிறுத்துற அவனை. கார்ப்பரேட்ல மல்டிலிங்குவல் என்வாயர்மெண்ட் சார். எல்லா மொழி பேசுறவங்களும் உள்ள இருப்பாங்க. இந்த சிஸ்டம் எனக்கு மொழிப்பற்றருடைய அவசியத்தை புரிய வைக்க மாட்டேது. சோறுங்க வேற என்ன கேக்குறா? கடைசி வரைக்கும் திஸ் கிளவுன் தான் ஒரு தற்குறின்னு நிரூபிச்சிருக்காரு. தங்கிலீஷ் ஏன்டா டைப் பண்ணுறேன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் இங்கிலீஷில் 4 சென்டென்ஸை பேசிட்டு தன்னை மிகப்பெரிய வார்ம் ஃபயராக காட்டிக்கிட்டதா புலகாங்கிதம் அடைஞ்சிருக்காரு போல. எளிமையாக சொல்லணும்னா இவருக்கு தமிழில் படிக்கவும் எழுதவும் சுத்தமாக தெரியாது. அதை வெளிப்படையாக சொல்ல அசிங்கப்பட்டுட்டு ஒகேபுலரி, கார்ப்பரேட், ட்ரெடிஷன், பாரம்பரியம், நவீனத்துவம்னு உருட்டிட்டு இருக்காரு. சிம்பிளா சொல்லிட்டாரு மனுஷன். மொழிப்பற்று இல்லைன்னா விட்டுடுங்கடா, பிரச்சனையே இல்லை. இங்கிலீஷ் புரியாம நீங்க அதை தங்கிலீஷ்ல எழுதுறீங்கன்னா பரவாயில்ல, ஆனா தமிழையே ஏன்டா தங்கிலீஷ்ல எழுதுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. 10% ஆஃப் பேருக்கு வந்து அதை படிக்க தெரியாது அப்படின்றது அதிகமாயிடும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அப்படிதான் ஆகுமா? இல்ல அப்படிதான் ஆயிருக்கு. இந்த பெண்ணெல்லாம் கடைந்தெடுத்த தற்குறி தரவரிசையில் வரும் போல அடிப்படையா தர்க்கம் கூட பண்ண தெரியல. தங்கிலீஷ்ல எழுதுனா மொழி அழியாதான். மொழி, இனம், சமூகம், அரசியல், இயற்கை, உயிரியல், வரலாறுன்னு எதுலையுமே அடிப்படை விஷயம் கூட தெரியாத இது மாதிரி தற்குறிகள் நிறைந்த நாடாதான் நம்ம தமிழ்நாடு உருவாகி இருக்கு. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இந்த நீருங்கிற வார்த்தை உங்களோட எத்தனை வருஷமா வந்துகிட்டே இருக்கு. தண்ணியை வச்சு இந்த பக்கம் இருக்க தங்கிலீஷ் புண்ணியவான்களுக்கு கோபினா தண்ணி காட்டிருக்காப்புல. சும்மா ஒரு சட்டுன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கோ ஒரு கசினுக்கோ அனுப்புற இடத்துல மட்டும் அது இருந்துச்சு. எங்கெங்கெல்லாம் தமிழ் வார்த்தை இருந்துச்சோ அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி இவங்களுடைய அதே கருத்து தான் என்னோடதும். தங்கிலீஷ் எப்பயாவது சும்மா பயன்படுத்தினா அது பிரச்சனை கிடையாது, எப்பவுமே பயன்படுத்தினா ரொம்பவும் ஆபத்தானது. குறிப்பா தங்கிலீஷ் பயன்படுத்துற எல்லாரும் ஒரு மொழியில கூட புலமை வாய்ந்தவர்களா இருக்கிறதே இல்லை. இப்படி இருக்கும்போது இவங்களுடைய குழந்தைகள் என்ன லட்சணத்துல வருவாங்கன்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. கார்ப்பரேட் கம்பெனி தமிழ்ல சாப்பிட்டீங்களான்னு கேக்குறது எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க உங்களை பத்தி என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இட் ஷோஸ் யுவர் இன்ஃபீரியாரிட்டி. தமிழ்ல கேட்கலாம், தங்கிலீஷ்ல கேட்கறேன். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? தன்னோட தாய்மொழியை கத்துக்கிறதையே இன்ஃபீரியாரா நினைக்கிற கூட்டத்தை திராவிடம் அருமையா வளர்த்து வச்சிருக்கு. கோபினா அழகான ஒரு பாயிண்ட சொன்னாரு. தன் இனம் சார்ந்த, மொழி சார்ந்த, நாடு சார்ந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாததன் காரணம் தான் வெள்ளைக்காரன் எது சொன்னாலும் ஆமாஜாமி போடுற பழக்கம் உண்டாச்சுன்னு. தர்மதுரை மாதிரியான கோமாளிகளும் தமிழர்களின் அறிவியல், வரலாறு, கணிதம், வானியல், புவியியல் பற்றி யாராவது பெருமையா பேசினா உடனே வெள்ளைக்காரன் டவுசருக்குள்ள போய் அங்கிருந்து பிட்டு பேப்பர் எடுத்துட்டு வந்து ஆங்கிலேயனே உயர்ந்தவன்னு உருட்டுவாரு. இவருடைய இந்த மனநிலையில் தான் தமிழ்நாட்டு தற்குறிகள் மட்டும் இல்ல, இந்தியாவில் வாழும் 90% தற்குறிகளும் இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுல தமிழ் எதுவுமே படிக்கல. தமிழ் எதுவுமே படிக்கல. தமிழோட தாய்மொழியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ் படிக்க தெரியாதுன்ற போது எனக்கு உள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. இவர் தமிழ் கத்துக்காததுக்கு 80% இவரோட பெற்றோரும் 20% இவரும் தான் காரணம். தமிழர்களே தங்களுடைய மொழியை மலத்தோட ஒப்பிட்ட ஒரு ஆளை என்னை வரைக்கும் தந்தைன்னு சொல்லிட்டு வரதே இந்த இழிநிலைக்கு இன்னொரு காரணம். தன்னோட தாய்மொழியில் ஒரு குழந்தைய படிக்க வச்சா அதோட மூளை வளர்ச்சியும் கிரிட்டிக்கல் திங்கிங்கும் எக்ஸ்ட்ராடனரியாக டெவலப் ஆகும். எந்த ஒரு புது விஷயமா இருந்தாலும் அதை தாய்மொழி வழியில் படித்தா எவ்வளவு பெரிய சிக்கலான விஷயத்தையும் சுலபமாக கற்றுக்க முடியும். தாய்மொழி வழியில் கற்பதால் கிரிட்டிக்கல் திங்கிங் கூட சேர்ந்து அபரிவிதமான அறிவாற்றல் வளர்ச்சியும் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியும் வளரும். இதனால் தடுமாற வேண்டிய அவசியமே இருக்காது. தாய்மொழி வழியாக பிற எந்த மொழிகளையும் எளிமையாக கற்றுக்க முடியும். தாய்மொழியில் படிப்பதே மிகச் சிறந்ததுன்னு அறிவியல் ஆதாரங்களே இருக்கு. தாய்மொழி வழியாக படிக்கிறதுல குழந்தைகளின் மூளை வளர்ச்சியும் அறிவாற்றலும் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுலையும் பாசிட்டிவாக செயல்படுவாங்கன்னு யுனிசெஃபே மதர் டங் எஜுகேஷனை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தாய்மொழியோட அருமை தெரியாதவங்க, அதை படிக்காதவங்க, அதில் எழுதுறது எப்படின்னே தெரியாதவங்க தன்னோட தாய்நாட்டிலேயே இருந்தாலும் மிகப்பெரிய பணக்காரங்களாகவே இருந்தாலும் அவங்க அகதி தான். நம்ம தமிழ் மொழியோட அருமை உலக
உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுக்கும் தெரியுது. கொரியால இருக்கவங்க, ஜப்பான்ல இருக்கவங்க, சீனால இருக்கவங்கன்னு எல்லாருமே நம்ம அறுபடை வீடு முருகனை பார்த்து திருப்புகழையும் திருமுருகாற்றுப்படையையும் அவ்வளவு மனப்பாடம் பண்ணி அழகா பாடுறாங்க. ஆனா இங்க இருக்க உள்ளூர் அரைவேக்காடுகளுக்கு தமிழ்ல இருக்க அந்த ராவையே ஒழுங்கா உச்சரிக்க தெரியல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம். ஒரு குழந்தையோட எதிர்காலத்துக்கே மிக முக்கியமான அடித்தளமாக இருக்க வேண்டியது மதர் டங் எஜுகேஷன் யூனிசெஃப் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியவே செகண்ட் லாங்குவேஜ் அண்ட் தேர்ட் லாங்குவேஜாக செலக்ட் பண்ணி படிக்கிற கேவலமான நிலை இருக்குது. எல்லா நாட்டிலையும் தாய்மொழி தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக செலக்ட் பண்ணி படிக்கணும். ஆனால் தமிழர்களையும் தாய்மொழி தமிழையும் அழிக்கவே ஒரு கூட்டம் வேலையை பார்த்துட்டு வருது 1000 ஆண்டுகளா. அந்த கூட்டத்துக்கே தமிழ்நாட்டு தற்குறிகளும் முட்டு கொடுக்கறது தான் மிகப்பெரிய கேவலமே. கொரியன் ஸ்டூடெண்ட் தங்களுடைய தாய்மொழி வழியாகத்தான் அறிவியலையே படிச்சுட்டு வராங்க. இது அங்கே கம்பல்சரியாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரூல். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கொரியா, செகண்ட் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். ஏன் தாய்மொழி மூலமாக அறிவியலை கற்றுத்தரீங்கன்னு கேட்டதுக்கு தாய்மொழியில் அறிவியலை கற்பதால் அறிவியலை பற்றி அபரிமிதமாக கற்க முடியுதுன்னு மதர் டங் ரிசர்ச்சே பண்ணி சொல்லியிருக்காங்க. அறிவியல் துறையிலும் தொழில்நுட்பத் துறையிலும் சிறந்து விளங்க தாய்மொழி வழி கல்வியே இன்றியமையாததாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி தற்குறிகள் ஆரியம் மொழிக, சமஸ்கிருதம் மொழிக அப்படின்னு உருண்டுட்டு தமிழையே தங்கிலீஷில் எழுதுறத பெருமையாக நினச்சிட்டு தமிழில் 4 வரியை கூட பிழை இல்லாமல் எழுத தெரியல. தாய்மொழியில் எழுதவே தெரியாத தருதலைங்க எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் வெளியே மட்டும் நானும் தமிழன்டா, ஆளப்போறான் தமிழன், தமிழ் வீழாது, தமிழ் ஜெயிக்கும்னு உருள்ற 90% பேரால சீர்பிரிக்காம இருக்க சங்க இலக்கிய பாடல்களை படிக்க தெரியாது. இந்த லட்சண கூந்தல்ல சமஸ்கிருதமே ஒழிகன்னு சோசியல் மீடியாவில் வீரவசனம் ரைட்டப்லாம் வேற. எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம்? தயவு செய்து நீங்கள் முதல்ல தாய்மொழியான தமிழை காப்பாத்துங்கடா. ஸ்டெம்ஃபீல்டில் உலக அளவில் சவுத் கொரியன்ஸ் மேலோங்கி இருக்க என்ன காரணம்னு கேட்டதுக்கு எங்களின் தாய்மொழி வழி கல்வியே காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தாய்மொழியை மலம்னு சொன்ன ஒரு வெந்தேரிய தந்தைன்னு சொல்லிட்டு சுற்றுறோம். சீனாவில் மேண்ட்ரின் மொழியில் தான் பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன் வரைக்கும் அறிவியல் கற்றுத்தரப்படுது. பிரைமரி லாங்குவேஜே சீனாவின் தாய்மொழி தான். செகண்டரி லாங்குவேஜாக தான் இங்கிலீஷை அவங்க படிக்கிறாங்க. ஏன்னா சீனர்களுக்கு வெள்ளையனை நக்கிற பழக்கம் கிடையவே கிடையாது. ஆனால் தமிழர்களுக்கு இந்த பழக்கம் ரத்தத்திலேயே ஊறி போன ஒரு விஷயம். ஜப்பானில் 9th கிரேட் வரைக்கும் ஜாப்பனீஸில் தான் அறிவியல் சொல்லித்தரப்படுது. கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை ஒருபோதும் இழக்கக்கூடாதுன்னு விடாப்பிடியாக பின்பற்றும் நாடுகள் எல்லாமே தாய்மொழியில் தான் எல்லா பாடங்களையும் கற்றுத்தராங்க. குறிப்பாக அறிவியல் துறையிலையும் தொழில்நுட்பத் துறையிலையும் முன்னேறிய நாடுகள் அத்தனையும் தாய்மொழி கல்வியை முதன்மை கல்வியாக பின்பற்றி வருவதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான், கொரியா, ஃபின்லாந்து, சீனா மட்டுமில்லை, நைஜீரியா, சவுத் ஆப்பிரிக்காவுமே தாய்மொழிக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. ஆனால் இந்தியாவில் இருக்க குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க மானங்கெட்ட பிறவைகளுக்கு நைஜீரியாக்காரனை பார்த்தாவது புத்தி வருமானு பார்த்தா கண்டிப்பாக வராது. ஏன்னா இங்கே வெள்ளையனை பார்த்து சூடு போட்டுக்கிற பழக்கம் நமக்கு இன்னுமே இருக்கு. எந்த இனம் தன்னோட மொழியையும் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் வாழ்வியலையும் வெறுத்து படையெடுத்தவனுடைய செயல்களுக்கு முக்கியத்துவம் தருதோ அந்த இனம் உருப்படாது. கடைசி வரைக்கும் செருப்படி வாங்கி வேற்றினத்தவங்கிட்ட அடிமையாக தான் இருக்கும்.